Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 497 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நைட்டு பயங்கரமா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சுல்ல. நம்ம பழு கூட அப்படியே மரத்தோரமா உட்காந்து நல்லா தூங்கிட்டானுங்களே. எந்திரிச்சு பார்த்தா விடிஞ்சு போச்சு, மழையும் நின்று போச்சு. அந்த டைம் சாபோக்கு மரத்தை பார்த்து ஏதோ ஒரு சின்ன ஐடியா வரும். அப்படியே கட் பண்ணா மாக்ராவும் டோக்ராவும் ஏசு சாபோ லூஃபி இவங்க மூணு பேர்த்தையுமே வெறிகுண்டு காட்டுக்குள்ள தேடிட்டு இருக்கானுங்க. இவனு என்ன பிளான் பண்ணிட்டானுங்க, அதனால இங்கே ஏதாச்சும் இடத்த பார்த்து நம்ம சேஃப்டியா இருந்துக்கலாம்னு முடிவு பண்ணி மரத்து மேல ஒரு ஹைட் அவுட் கட்டலான்னு பிளான் பண்ணியாச்சு. அப்படிங்கும் போது யாராலையும் பார்க்க முடியாது, எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. சரி அப்படியெல்லாம் ரெடி பண்ணணும்னா அதுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் தேவை. அதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டா அதுக்கு தான் அவங்களுக்கு குப்பை கிடங்கு இருக்குது. அங்க போனா குமிஞ்சு கிடக்கும், அங்க போய் அள்ளிக்குவோன்னு சும்மா சந்தோஷமா கிளம்புவானுங்க. அப்படி போனவனுங்க அந்த குப்பை கிடங்கியே புரட்டி போட்டு அவனுங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு கொண்டு வருவானுங்க. இதுல காமெடி என்னன்னா மாக்ராவும் டோக்ராவும் இந்த பக்கம் தேடிட்டு இருப்பானுங்க, அவனுக்கு அந்த பக்கம் அள்ளிட்டு இருப்பானுங்க. ஆனா அவனுங்கள பார்க்கல. இவனுங்க இங்க கஷ்டப்பட்டு கைத்தெல்லாம் போட்டு மரத்துக்கு மேல எவ்வளவு ஐட்டத்தை கொண்டு போக முடியுமோ கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் பண்ண ஆரம்பிப்பானுங்க. இங்க டார்டன் ஃபேமிலி ஒரு இடம் விடாம அப்படியே வளைச்சு தேடுறானுங்க. எங்கேயுமே இருந்த மாதிரி இல்ல. அந்த டார்டனுமே டெய்லியும் வெயிட் பண்ணி பார்ப்பான், வருவானுங்களா மாட்டானுங்களான்னு. ஆனா அவனுங்க வந்த மாதிரி இல்ல. அந்த மாகனா டோகரா பயல்களோட தான் செம ரவுஸ். நம்ம பயல்களை தேடுறேன்னு பெரிய பெரிய காட்டு விலங்கு கிட்ட எல்லாம் மாட்டி படாத பாடுபடுவானுங்க. டார்டன் வாசலை விட்டு நகரதா இல்ல. எப்படா அவனுங்க வருவானுங்கன்னு வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம பயலுக ஜாலியா காட்டுக்குள்ள உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவ அங்க இன்னும் கிடைக்கலையேன்னு பதட்டத்துல சிகரெட்டை குடிச்சுக்கிட்டே இருப்பான். இங்க பயலுக வேலையை பயங்கரமா பார்த்து மரத்துக்கு மேல சூப்பரா ஹைட் அவுட் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அதை பார்க்கும்போது கப்பல் மாதிரியே இருக்கும். இதுல காமெடி என்னன்னா ஒரு கொடியை கூட ரெடி பண்ணி பறக்க விட்டானுங்க. சோ அப்படி மாசா கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனுங்க வேலையை பார்க்கும்போது அவனுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஹைட் அவுட் வேற லெவல்ல வந்துருச்சுன்னு. சரி இவனுங்க தங்குறதுக்குன்னு ரெடி பண்ணிட்டானுங்க. திடீர்னு அசந்த கேப்ல யாராச்சும் வந்து அட்டாக் பண்றது, உடைக்கிறது, இல்ல இவங்கள பிடிக்கிறதுன்னு ஏதாச்சும் பண்ணானுங்கன்னா அந்த மாதிரி டைமுங்கும் போது பயங்கர சேஃப்டியா இருக்கணும்ல. அதனால ட்ராப் வைக்கலான்னு முடிவு பண்ணிடுவானுங்க. இங்க டார்டன் எத்தனை நாள் ஆனாலும் சரி அந்த இடத்தை விட்டு அசைற மாதிரி இல்ல. சிகரெட்டை கண்டினியூஸா குடிச்சுக்கிட்டு அவனுக்காண்டி வெயிட் பண்ணிட்டே தான் இருப்பான். இங்க லூஃபி டாப்ல போய் நின்னுட்டு வாவ் இந்த இடம் ரொம்ப சூப்பரா இருக்குது. இங்க இருந்து பார்க்கும்போது மொத்த இடமும் டோட்டலா டிஃபரெண்டா இருக்குது. கிரேட் டெர்மினல் தெரியுது, விண்ட்மில் வில்லேஜ் தெரியுது, ஈஸ்ட் ப்ளூவோட வாட்டர் தெரியுது. எல்லாத்தையுமே ஒன்னா பார்க்கும்போது செமையா இருக்குதும்பா. அப்படி என்னத்தை பார்த்து வர்ணிச்சுட்டு இருக்கான்னு இவனு ரெண்டு பேரும் வந்து பார்த்துட்டு வாவ் சூப்பர் ஆமாப்பா வேற லெவல்ல இருக்குன்னு அந்த இடத்த சுத்தி பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதாவது அவனுங்க வாழ்ந்துட்டு இருக்க இடமே இப்ப வேற விதமா அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது. இப்படி அவனை என்ஜாய் பண்ணும்போது அவனுக்கு என்ன ஃபீல் ஆயிடுச்சுன்னா நிஜமாவே ஒரு கப்பல்ல போற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஜாலியா விளையாட ஆரம்பிச்சிருவானுங்க. இந்த பைரட் குரூவோட பேரு ஏஎஸ்எல் பைரட்ஸ். ஏசு மேல இருந்துட்டு ரூட்டை சொல்ல, லூஃபி கீழ இருந்து டைரக்ஷனை பார்க்க, நம்ம சேபோ ட்ரெஷரை தேடி போங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்திட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்க செம காமெடியா இருக்கும். அந்த டைமுங்கும் போது இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸ்ங்க வேற வரானுங்களாமா. எவனா இருந்தா என்ன, நாங்கெல்லாம் ஏஎஸ்எல் பைரட், உங்களை விட மாட்டோம்னு சொல்லி பயங்கரமா சண்டை போட்டு அவனுங்கள பொல்லன்னு பொல்லந்து கட்டி கடைசியில அந்த ப்ளூ ஜாம் பைரட்ஸை போட்டு தள்ளிட்டாங்க. வாவ் சூப்பர் அப்படின்னு கன உலகத்துல முங்கி போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பானுங்க. சோ எப்படி அவனுங்க மேல இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருக்கிறத டோக்ராவும் மாகராவும் பாத்துருவானுங்க. இங்கதான் இருக்கானுங்களா, அட பாவிகளா இதனால தண்ணி காட்டிட்டானுங்களேன்னு புலம்பி தள்ளிட்டு உடனே கிளம்பிடுவானுங்க. அதே நேரம் டார்டன் கிட்ட தேட போனவனுங்க எல்லாம் எங்களால கண்டுபிடிக்க முடியல. அங்க இருக்க மக்கள்கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது கிரேட் டெர்மினல்லையும் ஜங்கிள் குழியும் அவனுக்கு சுத்திட்டே இருந்தானுங்களாமா. நாங்களும் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டோம், எங்க போனானுங்கன்னே தெரியலாமாங்க. அவளுக்கு கொல்ல காண்டாகும். ஏன்னா அவனுக்கு காணாம போய் 2 வாரம் ஆச்சு. அவ்வளவு நாளா தேடி கண்டுபிடிக்க முடியலன்னா ஒரு வேளை அவனுல டைகர் தின்னு இருக்குமோன்னு ஒரு பீதி. ஏன்னா அதுதானே பெரிய சைஸ்ல மலை மாடு மாதிரி இருக்கும். அந்த டைம் தான் கரெக்டா டோக்ராவும் மாகராவும் அடிச்சு புரண்டு வருவானுங்க. பாஸ் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னு. நிஜமாவான்னு ஷாக் ஆகியாப்பா. ஜங்கிள்ல மரத்து மேல ஹைட் அவுட் வச்சிருக்கானுங்க. அந்த மேட்டர் சொல்லுவானுங்க. உடனே அவளுக்கு அப்பதான் நிம்மதி ஆகும். உடனே கூட இருக்கவனுங்க என்ன பாஸ் முகத்துல சிரிப்பெல்லாம் வருது, அவனுங்களை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டீங்களான்னு கேட்பானுங்க. உடனே சமாளிக்கிறதுக்காக அவனுங்க இன்னமா உயிராட இருக்கானுங்க நம்பவே முடியல அப்படின்னு சமாளிச்சுட்டு இருப்பான். குறுன்னு மூஞ்ச பாத்துக்கிட்டு இருந்தவன என்னடா ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு இருக்கீங்க, போங்கடா போய் நைட்டு திங்கிறதுக்கு ஏதாச்சும் கொண்டு வாங்கடா, ஊருக்கு நின்று உசுர வாங்கிக்கிட்டுன்னு பத்தி விட்டுருவான். அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காட்டுறாங்க. நம்ம பழுக நல்லா தூக்கம். அந்த டைம் நைஸா டார்டன் யாருக்கும் தெரியாம ஒரு மையா மேல வந்து எட்டி பாப்பா. ஒவ்வொரு பொசிஷன்ல குண்டக்க மண்டக்க தூங்கிட்டு இருப்பானுங்க. உடனே அவளுக்கு சந்தோஷம். ஏன்னாதான் பழுக சேட்டை பிடிச்ச பழுகளா இருந்தாலும் தூங்கும் போது நார்மலான பசங்க மாதிரி தான் தூங்குறானுங்க. சூப்பர்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஏசு அப்படியே இந்த பக்கம் திரும்புவானா, மேல போத்தி இருந்த பெட்ஷீட் அப்படியே சைட்ல வந்துரும். ஐயோ போத்திட்டு படுக்கலைன்னா கோல்டு வந்துரும்னு சொல்லி அந்த பெட்ஷீட் அவன் மேல போத்துறதுக்காண்டி ஆசாசியா போவா. ஏன்னா அவனுக்கு மேல அவ்வளவு பாசம். ஆனா நம்ம பழுக இடையில ஒரு ட்ராப் வச்சிருக்கானுங்க. அந்த கைத்துல கொண்டு போய் காலை வச்ச உடனே ட்ராப் அப்படியே டப்ப அங்க இங்க ஆக்டிவ் ஆயிட்டே வருமா. அதான் பாலை வச்சு உருட்டுறது, அதுல இருந்து கண்டினியூ ஆகி அப்படியே வரும்ல. அப்படி வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு அப்படியே சுத்தி பாப்பா. கடைசியில ஒரு பெரிய சுத்தியில வந்து நங்குன்னு வயித்துல ஒரே அடி, கண்ணு மூக்கு வாயெல்லாம் மூஞ்சில இருந்து பிதுங்கி அப்படியே அந்த ஹைட்ல இருந்து பொத்துன்னு கீழே வந்து விழுவா.
வருவா. உடனே சத்தம் கேட்டு எல்லாம் எந்திரிச்சு என்னாச்சு நம்ம ட்ராப் ஏதோ ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல, யாரோ வர ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சுத்தி முத்தி பாப்பானுங்க, யாருமே இல்ல. அட ஏதாச்சும் கிளிச்சா இருக்கும், சரி தூங்க போய் மறுபடியும் படுத்துங்க ஆரம்பிச்சிருவானுங்க. என்னடான்னு பார்த்தா டாடன் ஒரு ஓரமா போய் மறைஞ்சுக்கிட்டா. அதுக்கப்புறம் புலம்பிக்கிட்டே வருவா, இனிமேட்டு இவனுங்களை பத்தி எல்லாம் நான் கவலையே பட மாட்டேன், என்னால இவனுக்கு அட்டுலிய தாங்க முடியலன்னு புலம்பிக்கிட்டே போவா. அவனுங்க நைட்டு நேரம் ஒரே தொல்லையா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஜம்முன்னு தூங்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.